உலகின் மிகச்சிறந்த தாவரவியலாளர் ராபர்ட் கிட்ஸ்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1852 ஜூன் 29 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய ரென்ஃப்ரோச்சேரில் இருக்கிற பிஷப்டனில் ராபர்ட் அலெக்சாண்டர் கிட்ஸ்டனுக்கும் மேரி ஆன் மே கிட்ஸ்டனுக்கும் 12வது குழந்தையாக பிறக்கிறார் டாக்டர் ராபர்ட் கிட்ஸ்டன். இவர் கூட பிறந்தவங்க 11 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனாக, அதாவது தொழிலதிபராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ராபர்ட் கிட்ஸ்டன் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டோடைய ரென்ஃப்ரோச்சேரில் இருக்கிற பிஷப்டன்ல இருந்து அதே ஸ்காட்லாண்டோடைய ஸ்டெர்லிங் சேரில் இருக்கிற ஸ்டெர்லிங்குக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்குதான் ராபர்ட் கிட்ஸ்டன் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1857 ஆண்டு ராபர்ட் கிட்ஸ்டனுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஸ்டெர்லிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ராபர்ட் கிட்ஸ்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் ராபர்ட் கிட்ஸ்டன் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்றது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது தாவரங்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும் படிக்கிறது தான் இயற்கை வரலாறு அப்படின்றது. அதாவது பர்டிகுலராக சொல்லப்போனால் பாட்டனி, ஜுவாலஜி, தாவரவியல், அதேமாதிரி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு பற்றி படிக்கிறது. உதாரணமாக ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், பயாலஜி, உயிரியல், ஆஸ்ட்ரானமி, வானியல், ஜியாலஜி, புவியியல் இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது. ஸோ இந்த 2 பாடங்களை ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் ராபர்ட் கிட்ஸ்டன் படித்து வந்தாங்க. பிறகு 1862 ஆண்டு இவருடைய 10 வயதில் ராபர்ட் கிட்ஸ்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஸ்டெர்லிங்லேயே இருக்கக்கூடிய ஸ்டெர்லிங் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ராபர்ட் கிட்ஸ்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின், கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ராபர்ட் கிட்ஸ்டன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இவர் தாவரங்கள் பற்றிய பாட்டனியில் இவர் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. ஸோ தாவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல இவருக்கு நிறைய ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதனால இவர் நேச்சுரல் ஹிஸ்டரியில் அந்த பாட்டனியை ரொம்ப சிறப்பாகவே ராபர்ட் கிட்ஸ்டன் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1869 ஆண்டு இவருடைய 17 வயதில் ராபர்ட் கிட்ஸ்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஸ்டெர்லிங் ஹை ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா ராபர்ட் கிட்ஸ்டன் இந்த பேங்க்ல போய் கிளர்க்கா வேலை பார்க்கறதுக்காக சில கோர்சஸ்லாம் அட்டென்ட் பண்ணி அதுக்குண்டான ட்ரைனிங் ஒரு பக்கம் இவர் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவருக்கு சயின்ஸில் ஆர்வம் இருந்தாலும், பர்டிகுலராக பாட்டனிலெலாம் இவருக்கு ஆர்வம் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் ராபர்ட் கிட்ஸ்டன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. ஸோ இவருடைய ஹையர் எஜுகேஷன் முடித்த உடனே இவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான தகுதிக்காக சில கோர்சஸ்லாம் இவர் அட்டன் பண்ணாங்க. பிறகு 1870 இந்த காலகட்டத்தில் ராபர்ட் கிட்ஸ்டன் இவருடைய அந்த ஸ்காட்லாண்டோடைய ஸ்டெர்லிங் சேரில் இருக்கிற ஸ்டெர்லிங்லேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கு இவர் போயிடுறாங்க. இந்த கிளாஸ்கோ அப்படின்றது இவருடைய வீடு இருக்கிற இந்த ஸ்டெர்லிங் அங்கிருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ்கோ போயிட்டு அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய, அதாவது கிளாஸ்கோவில் இருந்த ஒரு கிளாஸ்கோ சேவிங்ஸ் பேங்க் அங்கே ஒரு கிளர்க்கா 1870 காலகட்டத்தில் ராபர்ட் கிட்ஸ்டன் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சொந்தமாகவே 20 வயதுக்குள்ளேயே இவர் அந்த ஒரு கிளாஸ்கோ சேவிங்ஸ் பேங்க்லலாம் கிளர்க்கா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் ராபர்ட் கிட்ஸ்டன் தொடர்ச்சியாக இவர் இவருடைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தை காட்ட தொடங்குறாங்க. ஸோ இவருக்கு நேச்சுரல் ஹிஸ்டரியிலேயே பாட்டனியில் ஆர்வம் இருந்தனால தாவரவியல் சார்ந்த நிறைய ஸ்டடீஸ் பண்ணி அதில் நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ராபர்ட் கிட்ஸ்டன் முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக இவர் நிறைய தாவரங்கள் பற்றிலாம் இவர் படித்து தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய பள்ளி பாடங்களின் போது இவர் படித்த தாவரங்கள் பற்றி படித்ததை விட கூடுதலாகவே இவர் நிறைய விஷயங்கள் பொதுவாக தாவரவியல் பற்றி இவர் தெரிஞ்சுக்கிறாங்க. குறிப்பா அந்த காலகட்டத்தில் தாவரவியல் சார்ந்து வெளிவந்திருந்த நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் கூட ராபர்ட் கிட்ஸ்டன் வாங்கி படிக்கிறாங்க. அதன் மூலமா ராபர்ட் கிட்ஸ்டன்
தாவரவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ்கோலையே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ இருக்குது, அங்கே வந்து இந்த பாட்டனி சம்மந்தமான லெக்சர்ஸ் வந்து அடிக்கடி வழங்கப்பட்டது. அதாவது தாவரவியல் தொடர்பான விரிவுரைகள் அங்கு வழங்கப்பட்டது. அந்த விரிவுரைகள் வந்து வில்லியம் சி வில்லியம்சன் அப்படின்ற ஒரு தாவரவியலாளர், இது போன்ற நபர்கள் வந்து அங்கே தாவரவியல் சார்ந்த விரிவுரைகளை வழங்கி வந்தாங்க. இதெல்லாம் யார் வேணாலும் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. அதனால் இவர் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த கிளாஸ்கோ சேவிங்ஸ் பேங்க்ல ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இந்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கிளாஸ்கோலையே லெக்சர்ஸ் எல்லாம், அந்த பொட்டானிக்கல் லெக்சர்ஸ், தாவரவியல் சார்ந்த விரிவுரைகள் எல்லாம் இவர் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து அட்டன் பண்ணவும் தொடங்கியிருந்தாங்க. இதன் மூலமாகவும் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து இன்னும் கூடுதலாக தாவரவியல் சார்ந்து பல விஷயங்கள் கற்றுக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து இவருடைய ஆராய்ச்சிகள் எதை நோக்கி போகுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அதாவது பாட்டனியை பொறுத்த வரைக்கும் இப்போ தாவரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த தாவரங்கள் வந்து 3ஆக பிரிக்கப்படும். அது வந்து அதாவது 3 தரநிலைகள் ரேங்க்ஸில் வந்து பிரிக்கப்படும். ஒன்று வந்து பெருசாக நிறைய தாவரங்கள் உள்ளடங்கியது ஃபேமிலி அப்படின்னும், அந்த ஃபேமிலியிலேயே ஒரு சில குரூப்பை வந்து தனியாக பிரித்தோம்னா அது ஜெனரா அப்படின்னு அழைக்கப்படும். அது சிங்குலரில் வந்து ஜீனஸ், ஸோ அது அப்படி அழைக்கப்படும். அதுக்கப்புறம் ஒரு வகையான தாவரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஸ்பீசிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இப்படி 3 தரநிலைகள் வந்து இருக்குது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து ரோசேசியை அப்படின்னு ஒரு தாவர குடும்பம், ஒரு பிளான்ட் ஃபேமிலியானது இருக்குது. அந்த ரோசேசியை அப்படின்ற அந்த ஒரு குடும்பத்தில் தான் ரோஜா பூக்கள், அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்ட்ராபெரிஸ், ஆப்பிள்ஸ், இந்த 3 வந்து இந்த ரோசேசியை அப்படின்ற ஃபேமிலியை சார்ந்தது தான். அதுக்கப்புறம் ஜெனராவாக பிரிக்கும் போது ரோசஸ் தனியாக, அதே மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் தனியாக, அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள்ஸ் தனியாக பிரிச்சுட்டு அந்தந்த இனத்துக்குள்ளேயே வந்து நிறைய பிரிவினைகள், நிறைய வந்து செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த எல்லா செக்ஷன்ஸ் உள்ளடங்கியது ஜீனஸ் அப்படின்னு அழைக்கப்படும். உதாரணத்துக்கு ஃபேமிலி அப்படின்றது ரோஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரிஸ், ஆப்பிள்ஸ் 3மே உள்ளடங்கியது ஃபேமிலி. அதே சமயம் இப்போ ரோஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரோசஸ்லேயே எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. அதாவது எல்லோ கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், ரோஸ் கலர்லேயே இருக்கும். இது மாதிரி நிறங்களில் மாறுபாடு இருக்கும், அதனுடைய வளர்ச்சி உருவவியலில் மாறுபாடு இருக்கும், அதனுடைய மொட்டுகளில் வேறுபாடு இருக்கும். இது மாதிரி பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து ரோசஸ் தான். ஸோ அப்படியே அந்த ரோசஸை மட்டும் தனியாக பிரித்தோம்னா அது வந்து ஜீனஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி தான் ஆப்பிள்ஸ்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ராபெரிஸ்லேயும் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக இந்த இனங்களை வந்து பிரித்தோம்னா அது ஜெனரா அப்படின்னு அழைக்கப்படும். இப்போ பர்டிகுலராக ஸ்பீசிஸ் அப்படின்றது இப்போ ரோசஸ்லேயே ஒரு வகையான எல்லோ ரோசஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வகையான ரோசஸுக்கு வந்து பேரும் இருக்கும். அதை வந்து பர்டிகுலராக அந்த ஒரு இனத்தை எடுத்தோம்னா அது வந்து ஸ்பீசிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஆப்பிள்ஸ்லேயே வந்து ஒரு வகையான ஒரே அளவுள்ள, ஒரே வடிவமுள்ள, ஒரே நிறமுள்ள ஆப்பிள்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பீசிஸ் ஆகும். அந்த ஆப்பிள்ஸ்லேயே வெவ்வேறு ஆப்பிள்ஸ் வந்து சேர்ந்தால் அது ஜெனராகும். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஆப்பிள், ஸ்ட்ராபெரிஸ், ரோசஸ் இதெல்லாம் சேர்ந்து நினைஞ்சால் அது வந்து ஃபேமிலி, ரோசேசியே அப்படின்ற ஃபேமிலியாகவும் இருக்குது. இது மாதிரி தான் தாவரவியல் கற்றுக்கும் போது தாவரவியலில் அந்த காலகட்டத்தில் நிறைய தாவரங்கள் வந்து கண்டறியப்படலை. ஏன்னா பெருசாக வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலகட்டம் அது. நேரடியாக போய் நிறைய இடங்களுக்கு போய் தான் தாவரங்கள்லாம் சேகரிக்கணும். சேகரித்த பிறகு ஏற்கனவே இந்த தாவரங்கள் பட்டியலிடப்பட்டிருக்குதா, ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அப்படி கண்டறியப்படலைன்னா அந்த தாவரத்துக்கு அது எந்த வகையான தாவர குடும்பத்தை சேர்ந்தது, அது எந்த வகையான தாவர இனம், அது எந்த வகையான அந்த பிளான்ட் ஸ்பீசிஸ், அதெல்லாம் வந்து கிளாசிஃபை பண்ணி அதுக்கு பேரிடணும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தான் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் சும்மா தாவரங்கள் பற்றி படித்தாங்க. ஒவ்வொரு தாவரங்களினுடைய தன்மை, அதனுடைய குணங்கள் பற்றிலாம் இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் தாவரவியல் ரிசர்ச், அந்த பொட்டானிக்கல் ரிசர்ச்னா என்ன அதை பற்றிலாம் இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. 1876ஆம் ஆண்டு இவர் வந்து வாழ்ந்து வந்த, இப்போ இவர் கிளாஸ்கோவில் இருக்கிறாங்க, ஆனால் அங்கேருந்து இவருடைய குடும்பம் வாழக்கூடிய ஸ்டெர்லிங், அங்கே வந்து ஒரு மீட்டிங் ஆனது நடந்தது. அது வந்து இன்றைய காலகட்டத்தில் பிரிட்டிஷ் சயின்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. அது அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த பிரிட்டிஷ் சயின்ஸ் அசோசியேஷன் தரப்பிலிருந்து ஒரு மீட்டிங் ஆனது 1876ஆம் ஆண்டு
அந்த ஸ்டெர்லிங்கில் ஸ்காட்லாண்டோடைய ஸ்டெர்லிங் சேரில் இருக்கிற ஸ்டெர்லிங்கில் நடத்துனாங்க. அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு இவர் வந்து இப்போ ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து போனாங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி அட்டன் பண்ணும்போது தான் இவருக்கு வந்து பேலியோ பாட்டனியில் ஆர்வம் ஏற்படுது. பேலியோ பாட்டனி அப்படின்றது பழங்கால தாவரவியல், அதாவது பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தாவரங்கள் அதனுடைய மாதிரிகளை சேகரித்து அதை ரிசர்ச் பண்ணுறக்கூடியது தான் இந்த பழங்கால தாவரவியல் அப்படின்றது. இது வந்து தாவரவியலில் ஒரு கிளை தான், பாட்டனியில் ஒரு பிரான்ச்சு தான் இந்த பேலியோ பாட்டனி அப்படின்றது. ஸோ இதில் வந்து ராபர்ட் கிட்ஸ்டன் அதிக ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் தான் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி பாட்டனியில் ஸ்டடி பண்ணி பேச்சுலர்ஸ் டிகிரி அண்டர் கிராஜுவேட் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னே முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் தான் இந்த காலகட்டத்திலலாம் ராபர்ட் கிட்ஸ்டனுடைய அப்பா இறந்து போகிறாங்க, அதுக்கப்புறம் ராபர்ட் கிட்ஸ்டனுடைய அம்மாவும் இறந்து போகிறாங்க. இப்படியே அடுத்தடுத்து உயிரிழப்புகள். அதுக்கப்புறமா வந்து ராபர்ட் கிட்ஸ்டனுடைய குடும்பத்தில் மொத்தமாக 12 குழந்தைகள், அதில் 12வது குழந்தை ராபர்ட் கிட்ஸ்டன். இவருக்கு முன்னாடி பிறந்த 11 சகோதர சகோதரிகளில் ஒரு சில பேர் இந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய இழப்புகளாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. 1878ஆம் ஆண்டு இவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ்கோ சேவிங்ஸ் பேங்க் அது வந்து க்ளோஸ் பண்ணப்படுது, அதை வந்து மூடிடுறாங்க. ஸோ மூடினதுக்கு அப்புறமா ராபர்ட் கிட்ஸ்டனுக்கு இப்போ கையில் நிறைய பணம், ஏன்னா இவருடைய அப்பா அம்மா கிடையாது, கூட பிறந்தவங்களே நிறைய பேர் இறந்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ராபர்ட் கிட்ஸ்டனுடைய 3 சகோதரிகள் மட்டும் இவர் கூட இருந்தாங்க. அவங்க வந்து மேரேஜ்லாம் எதுவும் பண்ணிக்கல. அவங்க வந்து மேரி கிட்ஸ்டன், கேரலின் கிட்ஸ்டன், அதுக்கப்புறம் இசபெல்லா கிட்ஸ்டன் அப்படின்ற இந்த 3 சகோதரிகள். இந்த 3 சிஸ்டர்ஸ் இவர் கூட இருந்தாங்க. இப்போ ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து ஒரு பையன், இவர் தான் வந்து இவருடைய ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. நிறைய பணமும் இருக்குது. இந்த பணத்தை வச்சு ராபர்ட் கிட்ஸ்டன் என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து அந்த பணத்தை பயன்படுத்தி படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து இந்த கிளாஸ்கோவில் இருக்கிற கிளாஸ்கோ சேவிங்ஸ் பேங்க் வந்து மூடப்பட்ட பிறகு அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இந்த 1878ஆம் ஆண்டு ராபர்ட் கிட்ஸ்டன் போயிடுறாங்க. அங்கே போய் அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே இவர் ஜாயின் பண்ணி பாட்டனி தாவரவியலை இவர் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே 1878ஆம் ஆண்டு தான் ஸ்டெர்லிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லிங் ஹார்டிகல்ச்சரல் அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி. ஹார்டிகல்ச்சரல் அப்படின்னா தோட்டக்கலை, அதேமாதிரி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு நான் ஏற்கனவே சொன்னேன், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி படிக்கிறது. ஸோ அதுக்குண்டான ஒரு சொசைட்டி வந்து ஸ்டெர்லிங்கில் இருந்தது. ஸோ அந்த ஸ்டெர்லிங் ஹார்டிகல்ச்சரல் அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டியோடைய ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரியாக, ஒரு இணை செயலாளராக இந்த 1878ஆம் ஆண்டு ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து தேர்ந்தெடுக்கப்படவும் செஞ்சுருந்தாங்க. இதை தொடர்ந்து 1879ஆம் ஆண்டு கிளாஸ்கோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து எடன்பராவில் தொடர்ந்து வந்து இவருடைய பாட்டனி ஸ்டடியை வந்து பண்ணாங்க. அப்போ ஹட்டன் பால்ஃபோர் அப்படின்னு ஒரு தாவரவியலாளர், அவர் தான் இவருக்கு வந்து தாவரவியலை கற்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1880ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் ஜாயின் பண்ண 2 ஆண்டுகள்லேயே ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து தாவரவியல் அந்த பாட்டனியில் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடியை வந்து முடிக்கிறாங்க. அப்போ இவருக்கு 28 வயது. 1880ஆம் ஆண்டு இவருடைய 28 வயதில் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து பாட்டனியில் அந்த அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் வந்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடிக்கிறாங்க. அதாவது பாட்டனி எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, ஆஸ்ட்ரானமி, ஜியாலஜி அப்படின்னு இந்த பாடங்கள் எல்லாமே இருந்தது. ஸோ இவர் வந்து பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து 1880 பாட்டனியில் முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக பிரிட்டிஷ் ஜியாலஜிக்கல் சர்வே அங்கே வந்து இவருக்கு ஹானரி பாலியோ பாட்டனிஸ்டாக வந்து வேலை கிடைக்குது. ஸோ ஒரு கௌரவ பழங்கால தாவரவியலாளராக 1880 இந்த காலகட்டத்தில் இவர் படிப்பை முடித்த உடனே அந்த பிரிட்டிஷ் ஜியாலஜிக்கல் சர்வேல ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து இவருடைய தாவரவியல் ஆராய்ச்சிகளை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த பிரிட்டிஷ் மியூசியம் அவங்க தரப்பில் இருந்து இந்த பேலியோசோயிக் எரா அந்த இடத்துல அந்த நேரத்தில் இருந்த தாவரங்கள் அதனுடைய சேகரிப்புகளை கேட்லாக் பண்ணணும், பட்டியலிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒர்க்குக்கு இவரை வந்து ராபர்ட் கிட்ஸ்டனை வந்து அழைக்கிறாங்க. முதல்ல இந்த பேலியோசோயிக் எரா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேலியோசோயிக் எரா அப்படின்னு
அப்படின்றது ஒரு சகாப்தம். இது வந்து கிட்டத்தட்ட 541 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பகுதியிலிருந்து 252 மில்லியன் ஆண்டுகள் முற்பகுதி. ஸோ இந்த இடைப்பட்ட காலம், இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தை தான் இது வந்து பேலியோசோயிக் எரா அப்படின்னு அழைக்கப்படும். இந்த பேலியோசோயிக் எராலேயே 6 பீரியடாக வந்து 6 டிவிஷன்ஸாக இந்த காலங்கள் வந்து 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேரும் வந்து சூட்டப்பட்டிருக்கு ஒவ்வொரு பீரியடுக்கும். இப்போ நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வந்து 2000 ஆண்டு அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது வருடமே வந்து 2000 அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 2000ஆம் ஆண்டு நடக்குது அப்படின்னா இங்கேருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1995லேருந்து 1998 இந்த இடைப்பட்ட 3 ஆண்டுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி தான் 541 மில்லியன் ஆண்டுகள் முற்பகுதியிலிருந்து 252 ஆண்டுகள் முற்பகுதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம், இந்த ஒரு காலம் தான் இந்த ஒரு சகாப்தம், பேலியோசோயிக் எரா அப்படின்ற சகாப்தம் அப்படின்ற பேரில் இது வந்து அழைக்கப்படும். இந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த நிறைய தாவரங்கள் அது வந்து சேகரிக்கப்பட்டு இந்த பிரிட்டிஷ் மியூசியமில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது கேட்லாக் பண்ணப்படலை. அது வந்து சிஸ்டமேட்டிக்காக சரியான முறையில் அடுக்கப்படலை. அது எப்போ எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தது அப்படின்றது சரியாக வந்து அது வந்து ஆர்டராக வந்து பண்ணப்படலை. ஸோ அந்த கேட்லாக் பண்ணுறதுக்கு தான் இவர் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து அழைக்கப்பட்டாங்க. இந்த பொறுப்பில் 1883 பிப்ரவரியில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆர்டினரி பாலியோ பாட்டனிஸ்டாக இவர் இருக்கிறனால இவர் வந்து பாட்டனிலேயே பாலியோ பாட்டனியும் படிச்சிருந்தனால இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பொறுப்பில் பிரிட்டிஷ் மியூசியமில் இவர் ஜாயின் பண்ணி இவர் அந்த ஒரு கேட்லாக் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 541 மில்லியன் ஆண்டுகளிலிருந்து 252 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த தாவரங்கள் அதனுடைய மாதிரிகளை சேகரித்து அதை வந்து இவர் வந்து வரிசைப்படுத்தினாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தாவரம் இது எப்போ இருந்த தாவரம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாவரத்தினுடைய ஆயுள், அதாவது இப்போ ஒரு தாவரத்தினுடைய ஆயுளை வச்சு அந்த ஒரு தாவரத்தை வந்து வரிசைப்படுத்தணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். இப்போ எந்த தாவரம் வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி இருந்ததோ அந்த தாவரத்தை முதல்லையும் அதுக்கப்புறம் உருவான தாவரம் வந்து அடுத்த நிலையில் வந்து வைக்கணும், அதுக்கப்புறம் உள்ளது அடுத்த நிலையில் வைக்கணும். இப்படி வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 1995 இருந்த உருவான தாவரம் அதை வந்து ஃபஸ்ட்டு அடுக்கணும். 1996 உருவான தாவரத்தை செகண்ட் அடுக்கணும். அதுக்கப்புறம் 1997 இப்படி வரிசைப்படுத்தணும். இந்த மாதிரி கேட்லாக் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த 541 மில்லியன்லேருந்து 252 மில்லியன் ஆண்டுகளுக்கு உட்பட்டதில் எந்த தாவரம் எப்போ வந்து இருந்தது, எந்த தாவரம் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் எது அப்படின்றது அவ்வளோ சாதாரணமாக கண்டறிகிறது ஒரு எளிமையான விஷயம் கிடையாது. ஸோ அதெல்லாம் பண்ணணும்னா பெரிய நாலேஜ் தேவை. அந்த ஒரு நாலேஜ் அந்த சிறிய வயதிலே, ஒரு இளம் வயதிலேயே ராபர்ட் கிட்ஸ்டனுக்கு இருந்தது. இதனால தான் இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 40 வயசு கூட இவருக்கு ஆகலை. அந்த காலகட்டத்திலலாம் இவருக்கு வந்து 31 வயது தான் இருந்தது. 31 வயதிலேயே அந்த பொறுப்புக்கு இவர் அழைக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பை ரொம்ப சிறப்பாகவும் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து செய்ய தொடங்கியிருந்தாங்க. இதை கேட்லாக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் எடுத்தது. அதுக்கப்புறம் 1886ஆம் ஆண்டு தான் அந்த காலகட்டத்தில் அந்த பேலியோசோயிக் எரா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தாவரங்களை இவர் வந்து சரியாக வந்து கேட்லாக் பண்ணி பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவே இவர் எழுதவும் செஞ்சாங்க. எழுதி கேட்லாக் ஆஃப் தி பேலியோசோயிக் பிளான்ட் இன் த பிரிட்டிஷ் மியூசியம் அப்படின்ற டைட்டில், அதாவது கேட்லாக் ஆஃப் தி பேலியோசோயிக் பிளான்ஸ் இன் தி பிரிட்டிஷ் மியூசியம் அப்படின்ற டைட்டில் அந்த ஒரு ஒர்க்கையை எழுதி இவர் 1886ஆம் ஆண்டு இவர் வந்து ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இதே 1886ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் அலெக்சாண்டர் டிக்சன், இன்னொருத்தர் ஜான் டன்ஸ், இன்னொருத்தர் சர் ஜான் மரி, இன்னொருத்தர் ராபர்ட் கிரே. ஸோ இந்த 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1886ஆம் ஆண்டு இவர் வந்து ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை இவர் வந்து 1886 பெற்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய நீல் பிரைஸ் அதே 1886ஆம் ஆண்டு ராபர்ட் கிட்ஸ்டனுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1887, 1888, 1889 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து தொடர்ச்சி 1886 அடுத்த 4 ஆண்டுகள் 1889 வரைக்கும் அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய நீல்
நோபல் பிரைஸ் அது வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக வந்து ராபர்ட் கிட்ஸ்டனுக்கு வந்து வழங்கப்பட்டு இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1890 இந்த காலகட்டத்தில் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து கிளாஸ்கோ ஜியாலஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து அதாவது ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து டெவோனியன் பீரியட் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தாவரங்களை பர்டிகுலராக இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெவோனியன் பீரியட் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ வந்து நான் பேலியோசோயிக் எரா அப்படின்னு ஒன்று சொன்னேன். அந்த சகாப்தம் வந்து 541 மில்லியன் அந்த ஆண்டிலிருந்து 252 மில்லியன் ஆண்டுகளுக்கு உட்பட்டது இந்த பேலியோசோயிக் எரா அப்படின்றது. இதுலேயே இந்த பேலியோசோயிக் எராவையே சில ஆண்டுகளாக சில 100 ஆண்டுகளாக அப்படியே பிரித்து 6 டிவிஷன்ஸாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதில் 4வது டிவிஷன் தான் இந்த ஒரு டெவோனியன் பீரியட் அப்படின்றது. ஸோ மொத்தமாக 6 பீரியட் இருக்குது இந்த ஒரு சகாப்தத்தில் பேலியோசோயிக் எரால. அந்த 6 பீரியடில் 4வது பீரியட் வந்து டெவோனியன் எரா. இந்த டெவோனியன் எரா அப்படின்றது 419.2 மில்லியன் அந்த ஆண்டுகளிலிருந்து 358.9 மில்லியன் ஆண்டுகளுக்கு உட்பட்ட பகுதி. ஸோ 541 to 252 அந்த இதில் வந்து 6 பீரியட்ஸ் இருக்குது. அதில் 4வது பீரியட் வந்து 419.2 மில்லியன்லேருந்து 358.9 இந்த மில்லியனுக்கு உட்பட்டது. ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த தாவரங்கள் பற்றி அந்த பீரியட் வந்து குறிப்பிடப்படுறது டெவோனியன் பீரியட். ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த தாவரங்களை இவர் வந்து ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ஜேஎஸ் ஸ்டெர்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு தாவரவியலாளர் அவரும் இவர் கூட ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் இணைஞ்சு ராபர்ட் கிட்ஸ்டனுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லிங் அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் பற்றி இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அது வந்து ஸ்டெர்லிங் சேர் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ ஸ்டெர்லிங் சேர் அப்படின்ற அந்த ஒரு கவுண்டியில் இருக்கிற பல தாவரங்கள் பற்றி இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரா ஆஃப் தி டெவோனியன் பீரியட் ஆஃப் ஸ்டெர்லிங் சேர் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளோரா அப்படின்னா தாவரங்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் ஏன் பிளான்ட் அப்படின்னு சொல்லாமல் ஃப்ளோரா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட்லேயோ அல்லது ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேயோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயோ அல்லது குறிப்பிட்ட இடத்துலையோ இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது மாதிரி இவங்க வந்து டெவோனியன் பீரியடில் இருந்த ஃப்ளோரா ஸ்டெர்லிங் சேரை சுற்றி எந்த மாதிரியான தாவரங்கள் இருந்தது அதை பற்றி தான் ராபர்ட் கிட்ஸ்டனும் ஜேஎஸ் ஸ்டெர்லிங் 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஒர்க்ஸாக எழுதி பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. இந்த நிலையில் 1896ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோ நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து தேர்ந்தெடுக்க படுறாங்க. ஸோ அந்த பிரசிடெண்டாக இவர் வந்து கிளாஸ்கோ நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1898ஆம் ஆண்டு இவருடைய 46 வயதில் இவர் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து ஆக்னஸ் மேரியன் கிறிஸ்டியான் ஆலிஃபென்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆக்னஸ் மேரியான் கிறிஸ்டியான் ஆலிஃபென்ட் அப்படின்ற இந்த ஒரு பெண் வந்து இவரை விட கிட்டத்தட்ட வந்து 20 வயசு கம்மி. 1870களுக்கு பிறகு பிறந்தவங்க அவங்க. ஸோ அவங்கள வந்து ராபர்ட் கிட்ஸ்டன் இவருடைய 46 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25-26 வயது இருந்து 26-27 அந்த வயசு வந்து இருந்தது. திருமணம் வந்து 1898 நடக்குது. இதுக்கப்புறமா ராபர்ட் கிட்ஸ்டனுக்கும் இவருடைய மனைவியான ஆக்னஸ் மேரியன் கிறிஸ்டியான் ஆலிஃபென்ட் கிட்ஸ்டன் இவங்க 2 பேருக்குமே ஹெனா கிட்ஸ்டன் மார்ஜோரி கிட்ஸ்டன் அப்படின்னு 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. இது ராபர்ட் கிட்ஸ்டனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கிடையில் 1899ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோ நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி அதனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து விலகுறாங்க. இதுக்கப்புறம் 1900 இந்த காலகட்டத்தில் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து ஃபோட்டோகிராஃபிலையும் ஆர்வம் காட்டினாங்க. அந்த காலகட்ட புகைப்பட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவர் வந்து தாவரங்களை வந்து அதை வந்து அதாவது ஆர்ட்டாகவும் வந்து அதை உருவாக்கினாங்க. அதை ஃபோட்டோ எடுக்கிறது அது மாதிரியும் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸிபிஷன்ஸ்லையும் இவர் கலந்துக்கிட்டு இவருடைய தாவரவியல் சார்ந்த அந்த ஃபோட்டோஸை வந்து காட்சிப்படுத்தி 2 மெடல்ஸையும் இவர் வந்து வின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1902ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் 1902ஆம் ஆண்டு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே இவர் வந்து 1886ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1902ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1902ஆம் ஆண்டு ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா
ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து 1904 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஸ்காட்லாண்ட்லேருந்து வெளியேறி இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற மேன்செஸ்டருக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த 1904 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து பிரிட்டிஷ் ஜியாலஜிக்கல் சர்வேலேருந்து விலகி இருந்தாங்க. ஸோ விலகி அவர் வந்து அங்கே போகிறாங்க. அந்த மேன்செஸ்டரில் விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு நபர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த ஒரு நபர் கூட சேர்ந்து இந்த காலகட்டத்தில் 1904 ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து தாவரவியல் சார்ந்த ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. இந்த முறை கார்போனிஃபரஸ் அப்படின்ற அந்த ஒரு பீரியட் சார்ந்த தாவரங்களை இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கார்போனிஃபரஸ் அப்படின்றது அந்த பேலியோசோயிக் எரா அதனுடைய 5th பீரியட். நான் ஏற்கனவே சொன்னேன் டிவோனியன் பீரியட் அப்படின்றது அதனுடைய 4th பீரியட். 419.2 மில்லியன்ல இருந்து அதுக்கப்புறம் 358.9 மில்லியன் இந்த ஒரு காலகட்டத்துக்கு உட்பட்டது டிவோனியன் பீரியட் அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஒரு கார்போனிஃபரஸ் பீரியட் அப்படின்றது வந்து 5வது பீரியட். இந்த டிவோனியன் பீரியட் முடிஞ்ச பிறகு ஸோ அது வந்து 358.9 மில்லியன்ல இருந்து 298.9 மில்லியன் இந்த காலகட்டத்துக்கு உட்பட்டது தான் இந்த ஒரு கார்போனிஃபரஸ் பீரியட் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் இருந்த தாவரங்கள் பற்றி ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து 1904 தொடர்ந்து வந்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து ராபர்ட் கிட்ஸ்டன் ரிசர்ச் பண்ணும்போது மிஸ்டர் வில்லியம் அப்படின்ற ஒரு நபர் வந்து இவர் கூட சேர்ந்து ஆராய்ச்சிக்கு உதவினாங்க. அவர் வந்து விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரில் ஒர்க் பண்ணவும் செஞ்சாங்க. ஸோ அவர் கூட தான் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறமா ரைனி சர்ட் அப்படின்னு ஒரு வண்டல் பாறை இருக்குது. அது குறித்தும் இவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. இது வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து அதாவது இந்த ரைனி சர்ட் அப்படின்ற என்னன்னா ஸ்காட்லாண்டோடைய அபர்டீன்ஷயரில் இருக்கிற ரைனி அப்படின்ற ஒரு இடம். அந்த ரைனி அப்படின்ற இடத்த சுற்றி இருக்கக்கூடிய பழங்கால பாறை இது வந்து பேலியோசோயிக் எரா அந்த காலகட்டத்தில் இருந்த பாறை. அந்த பாறையை வந்து ரிசர்ச் பண்ணி அதில் நிறைய தாவரங்கள் அதில் புதைப்படிவங்களாக இருக்கக்கூடிய ஃபாசில் பிளான்ஸ் குறித்தெல்லாம் இவங்க 2 பேரும் வந்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து யார் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணார் அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பக்கம் வந்து இந்த ரைனி சர்ட் குறித்தும் இவர் வந்து ரைனி சர்ட் அப்படின்ற அந்த ஒரு செடிமெண்ட்ரி ராக் குறித்தும் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நிறைய ஃபாசில் பிளான்ஸ் எல்லாம் இவங்க சேகரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வேஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான தாவரத்தை ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து கண்டறிஞ்சாங்க. வேஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்றது பூக்காத தாவரம். அது வந்து பூக்கவும் செய்யாது, பூக்காது, அதில் வந்து விதையும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு வகையான தாவரத்தை ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ இப்படி இவருடைய கான்ட்ரிபியூஷன் தாவரவியலில் தொடர்ந்து அதிகமாக இருந்தனால இவர் வந்து பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பாலியோபாட்டனிஸ்ட் ஆஃப் த எரா அப்படின்னு சொல்லி பாலியோபாட்டனிஸ்ட் ஆஃப் த அந்த ஒரு பீரியட் அந்த ஒரு செஞ்சுரி அப்படின்னு இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. அந்தளவுக்கு ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு தாவரவியலாளரும் பழங்கால தாவரவியலாளராகவும் இருந்து வந்தாங்க. இதனாலே இவருக்கு கௌரவங்களாக நிறைய விஷயங்கள் கிடைச்சது. குறிப்பாக 1908 ஸ்காட்லாண்டோடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அவங்க தரப்பிலிருந்து ராபர்ட் கிட்ஸ்டனுக்கு வந்து ஆனரி எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன். இது இங்கிலீஷில் வந்து கேனன் லா சிவில் லா 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற டாக்டர் பட்டம் தான். ஸோ இந்த ஆனரி எல்எல்டி 1908 யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ராபர்ட் கிட்ஸ்டனுக்கு வழங்கினாங்க. அதுக்கப்புறம் 1909 இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு செக்ரட்டரியாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் 1910களுக்கு பிறகும் ராபர்ட் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. மேலும் நிறைய ரிசர்ச்சஸையும் இவர் வந்து பண்ணாங்க. அதில் குறிப்பாக ஃபாசில் பிளான்ஸ் ஆஃப் தி கார்போனிஃபரஸ் ராக்ஸ் ஆஃப் த கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் புக்கு அதை வந்து ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து எழுதி அதை வந்து பார்ட்டாக ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்ட்டாக இவர் வந்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கிரேட் பிரிட்டனில் இந்த கார்போனிஃபரஸ் பீரியட் அந்த காலகட்டத்தில் இருந்த பாறைகள் அந்த பாறைகளில் கிடைக்கக்கூடிய புதைஞ்சு கிடைக்கக்கூடிய
ஃபாசில் பிளான்ஸ் அப்படின்ற புதைப்படிவ தாவர மாதிரிகள் அதெல்லாம் இவர் வந்து சேகரித்து அது குறித்து இவர் வந்து தொடர்ந்து ஃபாசில் பிளான்ஸ் ஆஃப் தி கார்போனிஃபரஸ் ராக்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படின்ற டைட்டில் எழுதி வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1915ஆம் ஆண்டு ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. அதாவது மறுபடியும் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய நீல் பிரைஸ் அதை வந்து இவர் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1916ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய செக்ரட்டரி அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து விலகின இதே 1916ஆம் ஆண்டு ஜியோலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து மர்ச்சிசன் மெடல் அந்த ஒரு மர்ச்சிசன் மெடல் அப்படின்ற பதக்கத்தை வழங்கி ராபர்ட் கிட்ஸ்டனை வந்து கௌரவிச்சாங்க. இதே காலகட்டத்திலையும் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய நீல் பிரைஸை இவர் வந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1917ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாகவே ராபர்ட் கிட்ஸ்டன் நியமிக்கப்பட்டாங்க. அந்த 1917ஆம் ஆண்டும் ராபர்ட் கிட்ஸ்டனுக்கு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய நீல் பிரைஸ் வழங்கப்பட்டது. ஸோ மறுபடியும் 1916, 1915, 1916, 1917 இந்த 3 ஆண்டுகள் 1915, 1916, 1917 அப்படின்னு இந்த 3 ஆண்டுகளையுமே ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து அந்த நீல் பிரைஸை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ்கோ ஜியோலாஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடென்டாகவே 1917ஆம் ஆண்டு ராபர்ட் கிட்ஸ்டன் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து தொடர்ச்சியாக அந்த கார்போனிஃபரஸ் பீரியட் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தாவரங்களை பற்றி தொடர்ந்து இவர் வந்து எழுதி வெளியிட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறம் 1920ஆம் ஆண்டு ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து 2 பதவியில் இருந்தும் அதாவது ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய வைஸ் பிரசிடென்ட் அதே மாதிரி கிளாஸ்கோ ஜியோலாஜிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடென்ட் இந்த 2 பதவிகளில் இருந்தும் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து ஓய்வு பெறாங்க, அதாவது விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் 1921 இந்த காலகட்டத்தில் ராபர்ட் கிட்ஸ்டனுக்கு வந்து அந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அவங்க தரப்பிலிருந்து அந்த விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அவங்க தரப்பிலிருந்து இந்த 1921ஆம் ஆண்டு ஆனரி டிஎஸ்சி அதாவது டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை 1921ஆம் ஆண்டு ராபர்ட் கிட்ஸ்டனுக்கு வழங்கி அந்த விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் வந்து இவரை கௌரவிச்சாங்க. இதனால தான் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து இந்த ஒரு டாக்டர் பட்டங்களுக்காக தான் டாக்டர் ராபர்ட் கிட்ஸ்டன் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அறியப்பட தொடங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1922 காலகட்டத்தில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டருடைய பொட்டானிக்கல் ரிசர்ச்லாம் இவர் ஈடுபட்டு அடுத்து விலகுறாங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் கிட்ஸ்டனுடைய நிறைய சேகரிக்கப்பட்ட ஃபாசில்ஸ் அதுக்கப்புறம் வந்து புதைப்படிவங்கள் தாவர மாதிரிகள் அதெல்லாம் இவர் வந்து சேகரித்து டொனேட் பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய பொட்டானிக்கல் மியூசியம் அங்கே வந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட தின் செக்ஷன்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸை இவர் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் இவர் வந்து 250க்கும் மேற்பட்ட இவருடைய தாவர மாதிரிகள் அதாவது பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ் அதை வந்து இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற ஒரு ரேட்ஷர் அப்படின்ற ஒரு இடம் அங்கே வந்து இவர் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து அந்த ஒரு இடத்துக்கு அது வந்து ரேட் ஸ்டாக் அப்படின்ற இடம் இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற ரேட் ஸ்டாக் அங்கே ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து அங்கே இருக்கிற ஒரு மியூசியத்துக்கு இவருடைய தாவர மாதிரிகள் 250க்கும் மேற்பட்டதை கொடுக்குறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து ஃப்ளோரா ஆஃப் தி கார்போனிஃபரஸ் பீரியட் அப்படின்ற டைட்டிலில் இவர் ஒரு புக்கையும் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே இவர் எழுதி வந்த அந்த ஃபாசல் பிளான்ஸ் ஆஃப் தி கார்போனிஃபரஸ் ராக்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அதனுடைய 6th பார்ட்டை இவர் வந்து எழுதி வந்தாங்க. அப்போ தான் உடல்நல குறைபாடினால் இவர் பாதிக்கப்பட்டு இறுதி 1924ஆம் ஆண்டு ஜூலை 13 அன்னைக்கு இவருடைய 72 வயதில் ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1924 ஜூலை 13 அன்னைக்கு இவருடைய 72 வயதில் 1924 ஜூலை 13 அன்னைக்கு இவருடைய 72 வயதில் ராபர்ட் கிட்ஸ்டன் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமா அந்த ஃபாசில் பிளான்ஸ் ஆஃப் தி கார்போனிஃபரஸ் ராக்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அதனுடைய அடுத்தடுத்த பார்ட் அதை வந்து 6th பார்ட்டில் இருந்து இவர் விட்டுட்டு போனாங்க. மிச்சம் 4 பார்ட் 10th பார்ட் வரைக்கும் அது வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது 10 பகுதிகளாக. ஸோ அது எல்லாமே வந்து வெளிவந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1950ஆம் ஆண்டு ராபர்ட் கிட்ஸ்டனுடைய மனைவியான ஆக்னஸ் மேரியன் கிறிஸ்டியான் ஆலிஃபன் கிட்ஸ்டன் அவங்க வந்து இறந்து போனாங்க. இதெல்லாம் வந்து ராபர்ட் கிட்ஸ்டனுடைய பர்சனல் லைஃப். இது ஒரு பக்கம் இருக்க ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து தாவரவியலில் ஆற்றின பங்களிப்பு இதுக்காக மிக பெரும் விஷயங்களில் இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக வந்து ராபர்ட் கிட்ஸ்டன் வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பாலியோபாட்டனிஸ்டாக வந்து அறியப்படுறாங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட்டு
ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட்டு இந்த பேலியோ பாட்டனிஸ்டாகவும் இவர் வந்து அழைக்கப்படுறாங்க. அதாவது உலகின் தலை சிறந்த மிகச்சிறந்த பழங்கால தாவரவியலாளர்களில் ஒருத்தராகவும் ராபர்ட் கிறிஸ்டன் வந்து அறியப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவர் வந்து அந்த பேலியோசோயிக் எரா அந்த காலகட்டத்தில், குறிப்பாக அந்த ஒரு சகாப்தத்தில் டிவோனியன் அதே மாதிரி கார்போனிஃபரஸ் இந்த 2 பீரியட்ஸில் இவர் பண்ண ஆய்வுகள், அதன் மூலமாக இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் அதெல்லாம் தான் இதுக்கு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ இப்பேற்பட்ட ராபர்ட் கிறிஸ்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.